ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் வளர்ப்பு. காளான் வளர்ப்பு எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வைக்கலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை அடுத்த ப்ராசஸ் என்னன்னா விதைக்கணும். எதுக்காக விதைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அந்த கிருமி எல்லாம் உங்களுக்கு செத்து போயிடும் விதைக்கிறதுனால. அதனால் இதை நல்லா விதைச்சு நம்ம எடுத்துக்கணும் ஆவி பறக்கிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கல நல்லா விதைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு சருவு ஆனால் நல்லா அனல் அடிக்குது, நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். மேலே எதுக்கு சாக்கு போட்டிருக்கோம்னா நல்லா ஹீட்டு சீக்கிரமாக ஆயிரும். நல்லா தெரியும், நல்லா எப்படி உங்களுக்கு ஆவி பறக்குதுன்னு நல்லா தெரியும் பாருங்க. ஆவி பறக்கணும், நல்லா பறந்தாதான் அதில் இருக்க கிருமிலாம் உங்களுக்கு செத்து போயிடும். அவ்வளோதான், போதும். இதை விதைச்சாச்சு. இதை நம்ம காய வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். நம்ம காய வச்சு இப்போ நம்ம விதைச்ச வைக்கலன்னா எடுத்து கொண்டு போய் காய வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். விதைச்ச வைக்க எல்லாத்தையும் கொண்டு இதை கொட்டியாச்சு. இது நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணலாம். நல்லா பரப்பி விட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கல காய வச்சாச்சு. அதோட ஈரப்பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஈரம் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதம் இருக்கணும். இப்போ எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு பின் சைடு எடுத்துவாங்க, பேக் சைடு எடுத்துக்கிட்டு நல்லா சேலையை மடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி நல்லா சின்ன சின்னதாக எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம லப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிக்கலாம். இந்தமாரி நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டாச்சு. வாங்க இப்போ பேக்கிங் நம்ம நல்லா அந்த கவரை நல்லா மடிச்சு விட்டுக்கிட்டு மடிச்சுட்டு அடியில் லைட்டாக ஒரு கைப்பிடி விதை போடுறோம். நம்ம வைக்கல கொஞ்சம் அது மேலே வைக்கல நல்லா சிம்மாடு சுற்றுற மாரி நல்லா சுற்றி அடி. இது மேலே ஒரு பிடிச்ச விதை ஆச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதேமாரி ஒரு சிம்மாடு மாரி சுற்றி அதுக்கு மேலே ஒரு அடுப்பு. அடுத்து இது மேலே கொஞ்சம் விதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 லேயர் போட்டிருக்கோம். அவ்வளோதான், அந்த பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ஒரு பேக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரே ஒரு கம்பி, எங்கேயாச்சும் நல்ல கம்பியாக இருந்தால் அதை நல்லா சுத்தமாக கழுவி நம்ம எடுத்துக்கிட்டு அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸ் இப்போ நம்ம எதுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக தண்ணி உள்ளே போகிறதுக்கும், இன்னொன்று ஆக்சிஜன், இதுக்கு தேவையான ஆக்சிஜனும் இது வழியாக போய்க்கும். அதனால் ஹோல்ஸ் அங்கங்கே சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்ருக்கோம். ஸ்ப்ரே பண்ணணும், தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு தண்ணியும் உள்ளே போய்க்கும்.
அதனால தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா காளானும் உங்களுக்கு முளைச்சி வரும். அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம் நம்ம. நமக்கு வந்து 8 பேக் கிடச்சிருக்கு. இது வந்து 20 நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து காளான் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இது நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு 20 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.